ஏ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா டிமாண்டி காலனி 2. இந்திய படம் மட்டும் இல்லை, உலக படத்துலையும் எப்பெல்லாம் வந்து இந்த பார்ட் 2ன்னு ஒன்று எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கோயின்சிடன்ஸ் என்னென்னா இது ஒரு பேய் படமும் கூட. ஸோ நம்மளுக்கு டபுள் பயமாக இருக்குது. என்னடா ஃபஸ்ட் பார்ட் மாதிரி இருக்குமா, நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணுமா அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு ஃபியர் வரதா செய்யுது. அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணி நாங்கள் போய் படத்தை பார்த்தோம். எதிர்பார்த்த மாதிரியே ஆஸ் எக்ஸ்பெக்டட் இந்த மூவி வந்துட்டு கைண்ட் ஆஃப் போரிங். அது ஏன்னா ஒரு படத்தை வந்துட்டு ஹாரராக மாற்றணும் அப்படின்ற ஒரு ஒழிப்பு வரும்போது they want to just put in the effort to make it as horror as possible அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதை வந்து நம்ம மேலே திணிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அந்த ஃபீலிங் தான் இந்த படத்துலையும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு படத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக இருக்கும், அதுவும் ஒரே ஒரு ரூம்குள்ளே வச்சு அந்த படத்தையே முடிச்சிருப்பாங்க. இட் வாஸ் அ சிம்பிள் மூவி அண்ட் இட் வாஸ் வெல் மேட். இந்த படம் அந்த மாதிரி இல்லை. கதை வந்து எங்கெங்கேயோ நகருது. பிட் ஆஃப் கன்ஃபியூசிங் இன் தி மிடில். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துட்டு நமக்கு எப்படா படம் முடியும், எப்படா எண்டு வரும் அப்படின்னு நம்மளை நாமளே ஐயோ நான் இப்போ என்ன எதாவது பண்ணணுமே அப்படின்னு மொபைல் ஃபோனை எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தில் நிறைய இருக்குது. இந்த எண்ட் வந்து எப்படியும் படத்தை முடிச்சிருப்பாங்க, தேங்க் காட். ஸோ எனக்கு அதர் ரிவ்யூஸ் பற்றி எனக்கு தெரியல. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கா இல்லை நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கான்னு தெரியல. பட் அக்கார்டிங் டு மீ இட்ஸ் நாட் ஹாரர் மூவினா. இது ஹாரர் மூவிக்கும் இந்த மூவி வந்துட்டு கொஞ்சம் மேலே நினைக்கிறேன். என்னன்னா வேணும்ட்டே சில எலமெண்ட்ஸ் வச்சு இங்கே பாருங்க, இங்கே தான் வந்துட்டு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லாமல் அது வந்துட்டு கரெக்டாக வரும்போது தான். இப்போ வந்துட்டு ஒரு சீன் சொல்கிறோம் பாருங்க, அவங்க வந்து ஒரு அவங்களோட ரெஸ்டாரண்ட்குள்ளே ஸ்டக் ஆயிடுவாங்க. அப்போ வந்து மிடில் வந்துட்டு என்ன ஆகும்னா டக்குன்னு வந்துட்டு நம்ம பிரியா சொல்லுவாங்க, இந்த மாதிரி இங்கே தான் நம்ம வந்துட்டு சிலையை வந்து புதைச்சி வச்சாங்க, இந்த இடத்துல தான் சத்தியமாக அந்த சிலை இருக்குது அப்படின்னு டக்குன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா வந்துட்டு இங்கே பாருங்க, இங்கே தான் பூதம் இருக்குது. அந்த மாதிரி டக்குன்னு ஏதோ திணிக்கணுன்ற பேரில் இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணி அனுப்பி விட்டாங்க. இந்த எண்ட் பாப்கார்ன் நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இல்லை. திஸ் இஸ் மை ரிவ்யூ. உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள். தேங்க்யூ.